சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கிறது தீவட்டிப்பட்டி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டு பண்டிகை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கோவிலில் வழிபடுவதற்காக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் தாங்களும் கோவிலில் நுழைந்து வழிபட வேண்டும் என்று கேட்டதனால் அதுக்கு ஒரு தரப்பினர் அவ்வாறு அனுமதிக்க முடியாது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு திருவிழாவானது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டதனால் அந்த பகுதியில் பெரும் கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு இதனால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தீயை அணைத்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை அங்கிருந்து அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சிகள் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காட்சிகளில் பதற்றமான சூழலை பார்க்க முடியுது. எத்தனை காவலர்கள் பதற்றத்தை தணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது விபத்து நடந்த இடத்துல முழுவதுமாக தீ அணைக்கப்பட்டிருக்கிறதா கோகுல்? அந்த கோவில் அருகே கடைக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் அந்த கடையினுடைய தீ தற்பொழுது தீயணைப்பு துறையினரால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடியதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோவில் நுழைவு விவகாரம் தொடர்பாக இரண்டு சமூகங்களுக்கிடையே ஒரு மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறதுனால் ஏராளமான காவல்துறையினர் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். நந்தா, சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் அம்மன் கோவில் விழாவில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.